வணக்கம். ஷாலினி ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் லாமா பிர மாஸ்டர் டீச்சர். இன்னும் நிறைய ஸ்பிரிச்சுவல் கோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போது நம்ம வீட்டில் எல்லாருமே வீட்டை வந்து நல்ல வைப்ரேஷனோடு வச்சுக்கணும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கணுங்கிறதுக்காக பல கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வாங்கி வைக்கிற கிறிஸ்டல்ஸில் வந்து நல்ல வைப்ரேஷன் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கு வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்குது இல்லை? அதை மாதிரி இப்போ அந்த கிறிஸ்டல்ஸை வந்து எப்போவுமே கிளென்ஸ் பண்ணி வைக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா கிளென்சிங் பண்ணலை அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷனுடைய அளவு என்ன ஆகும்னா கொஞ்சம் குறைஞ்சிடும். ஓகே, அப்போது இந்த கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேப் வாட்டரில் அந்த கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு 3 minutes to 5 minutes வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம். ஸோ அந்த ரன்னிங் வாட்டரில் வந்து கிறிஸ்டல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் ஆகிருக்கும் இல்லையா, அந்த தேவையில்லாத எனர்ஜிஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஓகே, தென் ஒருவேளை நீங்கள் ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் வரும் இந்த ஹில் ஸ்டேஷன்லலாம். ஸோ அந்த வாட்டரில் வந்து நீங்கள் அந்த வாட்டரில் ஒரு 3 minutes ஒரு 5 minutes வைக்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் வாஷ் அவுட் ஆகிறது மட்டும் இல்லாமல் ரீசார்ஜும் ஆகிடும். ஓகே, செகண்ட் ஒன் என்னென்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ராக் சால்ட்டு, அதுவும் ஆப்ஷனல் தான். ஒன்றா ராக் சால்ட்டு இல்லை அப்படின்னா ஹிமாலயன் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய பிங்க் சால்ட். ஓகே, இந்த 2 சால்ட்டில் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு கிளாஸ் பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணி அந்த வாட்டரில் சால்ட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஸ்டோன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த தம்பிள்ஸ் ஆர் வேறு ஏதாவது கிறிஸ்டல் ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஈவன் உங்களுடைய டவுசிங் ரிங்கு, ஏதாவது அமித்திஸ்ட் ரிங்கு இந்த மாதிரிலாம் போட்டிருப்பீங்க இல்லையா, சின்ன சின்ன செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு, ரிங்ஸு, மாலை, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சால்ட் வாட்டரில் போட்டு வச்சிடலாம். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் அதை வந்து நீங்கள் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ ஒரு நார்மல் கிளாத்துலேயோ தொடச்சிட்டிங்கனாலே போதும். அது என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவிட்டி எல்லாமே வந்து அந்த வாட்டரில் போயிடும். இன்னொன்று வந்து ஹிமாலயன் ராக் லேம்ப் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஹிமாலயன் ராக் சால்ட் லேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வந்து பேர்ன் பண்ணுங்க, எரிய விடுங்க. ஸோ ஆக்சுவலி அதுக்கு அந்த சால்ட்டுக்குள்ளேயே ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க, லைட் வச்சுருப்பாங்க. அந்த லைட் எரியும் போது அந்த சால்ட்டிலேருந்து வரக்கூடிய ஹீட் எனர்ஜி ஸோ சுற்றி இருக்கிற எல்லா பொருளுடைய எனர்ஜியையுமே வந்து சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த லேம்பு பக்கத்தில் உங்கள் கிறிஸ்டலை வைக்கிறதும் இந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று, நம்ம வீட்டு கார்டன் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்டன் இல்லை எங்கள் வீட்டில் கார்டன் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு பூத்தொட்டி ஏதாச்சும் வச்சுருப்பீங்கள, அந்த பூத்தொட்டியில் இருக்கக்கூடிய மண்ணில் ஒரு குழி தோண்டுங்க. இல்லைன்னா கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டி அதில் வந்து உங்களுடைய இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி அமித்திஸ்ட்டு, செல்லனைட்டு, மேலகைட்டு, அப்புறம் வந்து பிளாக் டர்மலின், இது ஸ்மோக்கி குவாட்ஸு, இந்த மாதிரி எந்த வகையான ரோஸ் குவாட்ஸு, எந்த மாதிரி கிறிஸ்டல்ஸோ இல்லை கிளஸ்டர்ஸ் ஃபார்மேஷனில் இருந்தாலும் பரவாயில்லை, சின்ன அளவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் அந்த குழியில் வச்சு மூடிடுங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் அந்த குழியிலேருந்து அதை வெளியே எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நெகட்டிவிட்டி கிளென்ஸ் பண்ணும், அதே சமயத்தில் ரீசார்ஜும் ஆகிக்கும் கிறிஸ்டல். ஓகே, தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக் பண்ணுறது, ஸ்மோக்கில் வந்து காமிக்கிறது, அது ஒன்றா வந்து நீங்கள் சாம்பிராணி காமிக்கலாம், இல்லைன்னா எங்களுக்கு சேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லாம் சேஜஸ் வந்து கிடைக்குது. ஓகே, அந்த சேஜஸை பேர்ன் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஸ்மோக்கில் வந்து நீங்கள் இந்த கிறிஸ்டல்ஸை காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா இது கிளென்ஸ் ஆகிட்டு ரீசார்ஜும் ஆகிக்கும். ஓகே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மைல்டாக இந்த சாண்டில் ஆயில், ரோஸ்மெரி ஆயில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஆயில், இதெல்லாம் வந்து ஹேண்ட்கிராஃப்ட் ஷாப்பில் நமக்கு வந்து காதிபவன் அந்த மாதிரி கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ இதையே வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் மேலே லைட்டாக அப்ளை பண்ணும்போது அதனுடைய எனர்ஜி வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். ரைட், இன்னொன்று வந்து 6th one என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
ஏதாவது ஒரு கேண்டில், ஒன்றா பிளாக் கேண்டில், எல்லோ கேண்டில், ரெட் கேண்டில், இந்த மாதிரி கலர் கேண்டில்ஸில் வந்து ஒரே ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கேண்டில் எரியும் போது அது பக்கத்தில் வந்து இந்த கிறிஸ்டல்ஸை வைக்கணும். ஸோ அப்படி வைக்கையில் என்ன ஆகும்னா அந்த ஹீட் எனர்ஜிலையும் வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து கிளென்ஸ் ஆகிக்கும். ஓகே. இன்னொன்று, பெரிய ராக் வச்சுருக்கீங்கள, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிறிஸ்டலில் வந்து கிளஸ்டர் ஷேப்பில் வச்சுருப்பாங்க. இந்த பாறையை உடைச்சி அந்த பாறையிலேருந்து அப்படியே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா நல்லா பெரிய பெரிய 1 அடி 2 அடி ஷேப்லலாம் சைஸில் வந்து நமக்கு கிறிஸ்டல் கிளஸ்டர்ஸ் கிடைக்கும். அப்படி இருக்கிறவங்க யாராவது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸை எல்லாம் வந்து அந்த பெரிய கிளஸ்டருக்குள்ளே வச்சிட்டிங்கனாலே போதும், கிளென்ஸும் ஆகிடும், ரீசார்ஜும் ஆகிடும். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸை வந்து கிளென்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் சிலதை நான் இப்போ கொடுத்துருக்கேன். இதை பயன்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கீங்க. ஏன்னா எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க, எங்ககிட்ட நிறைய கிறிஸ்டல்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்கும் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். தேங்க்யூ.